ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இப்போ புனித வெள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். புனித வெள்ளி என்பது இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவைச் சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகும். இந்நாள் இயேசு உயிர் பெற்று எழுந்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும். இவ்விழா பெரிய வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இயேசு கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்ற இவ்விழாவின் போது கிறிஸ்தவ கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இயேசு கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று இறந்திருக்கலாம் என்று பல அறிஞர்கள் கணிக்கின்றனர். சிலர் இயேசுவின் சாவு கிபி 34ஆம் ஆண்டு நிகழ்ந்திருக்கலாம் என்றும் எண்ணுகின்றனர். மனித குலம் முழுவதையும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்பதற்காகவும் இறைவாழ்வை மனிதருக்கு அளிப்பதற்காகவும் துன்பங்கள் பல அனுபவித்து சிலுவையில் இறந்தார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகும். மிக பழமையான வழக்கப்படி புனித வெள்ளி என்று புனித சனி என்றும் திருச்சபை திருவருட் சாதனங்களை கொண்டாடுவதில்லை. சிலுவை திரிகள் பீடத்துயில் அனைத்தும் அகற்றப்பட்டு பீடம் வெறுமையாக இருக்கும். பிற்பகலில் குறிப்பாக 3 மணி அளவில் திருப்பாடுகளின் வழிபாடு நடைபெறும். மக்களின் வசதிக்கேற்ப இதற்கு பிந்தின நேரத்தையும் தேர்ந்து கொள்ளலாம் என்று இறை மக்களுக்கு இச்சடங்கில் மட்டும் திருவுணவு கொடுக்கலாம். சடங்கில் பங்கெடுக்க முடியாத நோயாளிக்கும் எந்நேரத்திலும் திருவுணவு கொண்டு போகலாம். வழிபாடு 3 பகுதிகளை கொண்டிருக்கும். இறைவாக்கு வழிபாடு. பெரிய வெள்ளி வழிபாட்டு நிகழ்ச்சிகள் ஏறக்குறைய நண்பகல் 3 மணி அளவில் தொடங்கும். இது இயேசு சிலுவையில் அறைந்த நேரமாகும். குரு சிவப்பு அணிந்திருப்பார். அவர் திருப்பணியாளர்களோடு கோவில் பீடத்திற்கு வந்து முகங்குப்புற விழுந்து அமைதியாக இறைவனை வேண்டுவார். விவிலியத்தில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஆகிய பகுதிகளில் இருந்தும் வாசக பகுதிகள் அறிக்கையிடப்படும். விவிலியம் இயேசு அனுபவித்த துன்பங்களையும் சாவையும் முன்னறிவித்தது எசையா என்னும் நூலில் உள்ளது. இயேசுவின் வாழ்க்கையின் இறுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை வரலாறு போல எடுத்துரைக்கின்ற உரைக்கூற்று யோவான் நற்செய்தியில் உள்ளது. எபிரேயர் நூல் இயேசு அனுபவித்த துன்பத்தின் பொருள் என்னவென்று விளக்குகிறது. இயேசு உயிர் துறந்த சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு தனிப்பொருள் வாய்ந்த அடையாளமாகும். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று எரியும் மெழுகுவர்த்திகள் நடுவே சிலுவை பவனியாக கொண்டு வரப்படும். குருவும் மக்களும் சிலுவையை தொட்டு முத்தமிடுவது வழக்கம். அப்போது இரங்கற்பா போன்ற பாடல் வகைகளை பாடுவார்கள். இயேசு சிலுவையில் உயிர் துறந்து மக்களுக்கு விண்ணக வாயிலை திறந்து வைத்தார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. அவர் இறந்த நிகழ்ச்சியை திருப்பலியாக கொண்டாடுவது வழக்கம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அவர் தனியாக திருப்பலி நிகழ்வதில்லை. ஏனென்றால் இயேசுவே இப்பலியை கல்வாரி மலை மேல் ஒப்பு கொடுத்தார். தம்மையே மனிதரின் மீட்புக்காக கையளித்தார். இவ்வாறு தம்மை அன்பு காணிக்கையாக கொடுத்த இயேசுவோடு அன்புறவு கொள்ளும் விதத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் உடலை அப்ப வடிவில் அடையாளமாக உண்பார்கள். அனைவரும் அமைதியாக பிரிந்து செல்வார்கள். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடுகின்ற இன்னொரு முக்கிய நிகழ்வு சிலுவை பாதையாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.